Hi friends, வணக்கம். இது Teeztotaller. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு காட்டன் பேக்கில் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த எக்ஸ்போசிங் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மல் ப்ராசஸ் தான். ஸோ இல்லைனா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் இந்த எமல்ஷன் டார்க் ரூம் ஒர்க்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவுட்புட் ஃபார் காட்டன் பேக், சரிங்களா? காட்டன் பேக்ஸில் பிளாஸ்டிக் சாலிங்கில் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுவுமே வாட்டர் பேஸ்லேயுமே பண்ணலாம். பட் ஐ எம் யூசிங் ஆல்வேஸ் பிளாஸ்டிக் ஒரு கார்மெண்ட்டுக்குன்னு போயிட்டீங்கனாலே பிளாஸ்டிக் சால் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், சரிங்களா? க்யூரிங் பண்ணுறதுக்கு டியூரபிலிட்டி எல்லாமே ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ எந்த மிக்சருமே இருக்காது. இப்போ வாட்டர் பேஸ்ன்னு வச்சுக்கோங்க, சில மிக்ஸ்லாம் பண்ணுவோம், ஃபிக்ஸ் அண்ட் ஃபிக்ஸரு மைண்ட் பேஸ்ட் அண்ட் பிக்மெண்ட்லாம். ஸோ பிளாஸ்டிக் சால் அப்படியே ரெடிமேட் இங்கு, அந்த ரெடிமேட் இங்கை ஒரு 1 kg வாங்கி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் பிளாஸ்டிக் சால். அந்த பிளாஸ்டிக் சால் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்து வச்சு எப்போலாம் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் பேஸ் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கணும், இல்லைனா வந்து அது கெட்டியாகிடும், சரிங்களா? ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட். அண்ட் இன்னைக்கு பிளாஸ்டிக் சால் இங்கு வச்சு ஒரு காட்டன் பேக் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஹோம் பேஸ்ட் தான் எல்லாமே. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாம்ப் வந்து ஏற்கனவே இருந்தது. ஒரு டேபிளில் ஒரு பேக் வச்சு எப்படி பேக் பிரிண்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் பேக் பிரிண்ட், அதாவது ஒரு ஹோம் பேஸ்ட் இந்த பேக் பிரிண்டிங் பண்ணும்போது ரொம்ப ஒரு இன்ஃபர்மேஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுறேன். எண்ட் ஆஃப் த வீடியோ ஐ வில் கிவ் சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அகெயின் இப்போது இதே மெஷர்மெண்ட்டில் தான் இந்த பிரிண்டருமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது சென்டர் வச்சு இதுக்குள்ளே தான் வந்து இந்த பிரிண்ட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த சைடு இந்த சைடு. ஸோ அதுக்குமே நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டு போட்டுக்கலாம். ஸோ இப்போது நான் பிரிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே தான் பிரிண்ட் இருக்கும், சரியா? ஸோ எதுக்காக இது பண்ணுறோன்னா நம்ம பேக்கை சென்டர் பண்ணுறோம். ஸோ இது டபுள் டேப் கூட வச்சுக்கலாம். நீங்கள் டபுள் டேப் வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு. ஸோ வித்து இதுக்கு வெளியில் பிரிண்ட் போகக்கூடாது. ஸோ அதுதான் இதோட ஓவரால் கான்செப்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இதுதான் பிரிண்ட் ஏரியா, சரிங்களா? ஸோ இப்போ பேக்கை இதுக்கு சென்டராக வைக்கணும். ஸோ பேக்கை மாற்றி வச்சோன்னா பிரிண்ட்டு வேறு எங்கேயாவது வேணும், ஓகேங்களா? ஸோ ஒரு இதுதான் பிரிண்ட் ஏரியா. ஸோ இதுக்குள்ளே தான் பிரிண்ட் இருக்கும், சரிங்களா? ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் இதுக்குள்ளே தான் இந்த பிரிண்ட் இருக்கும். ஸோ அதுக்காக பேக் அதுக்கேற்ற மாதிரி சீட் பண்ணும்.
ஸோ இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் சாலிங்கில் ஒரு காட்டன் பேக்கில் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த பிரிண்ட்டு சரிங்களா. பிளாஸ்டிக் சாலிங்கோட பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட இங்க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு நல்ல டியூரபிலிட்டி இருக்கும் அண்ட் நல்ல ஒப்பாசிட்டி இருக்கும் சரிங்களா. ஸோ ஒரு 2 பாஸ் நான் யூஸ் பண்ணேன். 2 பாஸ் வந்து பக்காவாக இருந்தது. ஸோ இதுதான் அந்த பிரிண்ட் சரிங்களா. ஸோ பெருசாக எதுவும் இல்லை, 2 பாஸ் அதாவது 200 ml யூஸ் பண்ணேன். பிளாஸ்டிக் சாலிங்க்கு பிளாக் கலர் யூஸ் பண்ணேன், ஒயிட் கலர் ஆஃப் ஒயிட்டில் பேக்கு, ஸோ காட்டன் பேக்ஸு. ஸோ 2 பாஸ் அண்ட் க்யூரிங் பண்ணிட்டேன் அவ்வளோதான். இதுக்கு ஹீட் ப்ளஸ் கூட நீங்கள் க்யூரிங் பண்ணாலே போதும், இட் வில் மேக் மோர் டியூரபிலிட்டி சரிங்களா. அவ்வளோதான், இது மட்டும்தான் பண்ணேன். பட் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எதுவுமே வந்து அகெயின் நான் சொல்கிற மாதிரி ஒரு கிளாம்பு மட்டும் எடுத்துகிட்டு ஸ்க்ரீன் மேக்கிங் நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம சேனல் ஏற்கனவே இருக்குது, அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீட்லேருந்து நீங்கள் இந்த பேக்ஸ் ஒரு ரெடிமேட் பேக்ஸ் கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஸ்னஸாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தால் போதும், இந்த எக்ஸ்போஸ் பண்ணுறது பிரிண்ட் பண்ணுற அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணேன். அண்ட் நிறைய கால்ஸ் வருது இந்த டிஷர்ட் பிரிண்டிங் ட்ரைனிங் அண்ட் இதை பற்றி சஜஷன் எல்லாமே. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாருக்குமே வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அண்ட் நீங்கள் இந்த சேனலில் சப்போர்ட் பண்ண மட்டும் தான் இந்த சேனலோட க்ரோத் இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வியூ பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரிக்வயர்மெண்ட் இருக்குது, அது இந்த பிஸ்னஸ் ட்ரைனிங் ஏதாவதுன்னா கமெண்ட்ஸில் ரீச் அவுட் பண்ணுங்கள். அது என் நம்பருக்கு என்னை ரீச் அவுட் பண்ணுங்கள். வில் டூ சஜஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் சரிங்களா. மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.